நாகப்பட்டினத்தில் இருந்து எட்டிக்குடி செல்கிறோம். திருத்துறைப்பூண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்திற்கு திருவாரூர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் ஆகிய ஊர்களில் இருந்து பஸ் வசதி உள்ளது. ஈயாத புல்லர் இருந்தென்ன போயென்ன, எட்டிமரம் காயாதிருந்தென்ன காய்த்து பயன் என்ன என்ற படிக்காசு புலவர் பாடல் அனைவரும் அறிந்ததே. எட்டிக்குடி, எண்கண், சிக்கல் இம்மூன்றிலும் ஒரே சிற்பி செய்த முருகப்பெருமானின் திருவுருவங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தது. கௌமார அட்டவணைப்படி 4 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் எட்டிக்குடி. திருப்புகழ் 831. உரமுற்று இரு செப்பென வட்டமும் ஒத்து இளகி புலகி திடமாயே உடை சுற்றும் இடை சுமை ஒக்க அடுத்து அமித கருவத்துடன் வீறு தரம் ஒத்து உபய களபத்தள மிக்க வனத்தருண தனமீதே சருவி சருவி தழுவி தழுவி தவம் அற்க விடுத்து உழல்வேனோ ஹரிபுத்திர சித்தச அக்கடவுட்கு அருமை திருமை துணவேளே அடல் குக்குட நற்கொடி கட்டி அனர்த்து அசுரப்படையை பொறுவோனே பரிவுற்றவருக்கு அருள் வைத்து அருள் வித்தக முத்தமிழை பகர்வோனே பழனத்து ஒளிர் முத்து அணி எட்டி குடிப்பதியில் குமர பெருமாளே. திருமாலின் மகனான மன்மதனுக்கு அரிய மைத்துனனே, செவ்வேளே வன்மை உடைய நல்ல சேவல் கொடியை கட்டி துன்பம் விளைத்து வந்த அசுரப்படையுடன் போர் செய்தவனே, அன்பு கொண்ட அடியார் மீது கருணை கொண்டு திருவருள் செய்கின்ற ஞானனே, முத்தமிழை தேவார பாடல்களை பாடியவனே, வயல்களில் விளங்கும் முத்துக்களை உடைய எட்டிக்குடி என்னும் தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. தமிழை பகர்வோன். தமிழ் என்றால் இங்கு தேவாரத்தை குறிக்கிறது. தேவாரம் பாடிய ஞானசம்பந்தராக அவதரித்தார் என்பது அருணகிரியாரின் கூற்று. மார்பிடத்தில் பொருந்தி 2 செப்பு போல் வடிவமான வடிவு கொண்டு குழைந்து புலகாங்கிதம் அடைந்து வலிமையும் பெற்று ஆடை சுற்றி அணியும் இடைக்கு சுமையாய் நன்கு பொருந்தி அளவு கடந்த கர்வத்துடன் மேம்பட்டு விளங்கும் இயல்புடைய கலவை சாந்தும் செஞ்சாந்தும் நிரம்பிய கொங்கைகள் மீது பழகி பழகி அணைந்து அணைந்து தவத்தை முழுமையாய் விடுத்து நான் திரிவேனோ. அங்கனம் நான் திரியாமல் இருக்க நீ அருள் செய்தல் வேண்டும், நீ அருள வேண்டும் என்று வேண்டியவாறு